அந்த கட்டுக்கதையின் அடிப்படையில் அங்கே ஏக்நாத் ரானடே அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் அந்த பாறை விவேகானந்தர் பாறையை கட்டுறாரு. 1972 அது திறந்து வைக்கப்படுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1965 பக்தோச்சலம் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அதுக்கு அனுமதி பெறாங்க. அந்த இடம் ஒன்று சமணர்களுக்கு சொந்தமானது ஸ்ரீபாத பாறை, இன்னொன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாறை. பிரான்சிஸ் சேவியருடைய வரலாற்றில் கடற்கரையில் இருக்கிற மீனவர் சமூகங்களை கத்தோலிக்க சமுதாயமாக முதல்ல மாற்றினது பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர் அவர்களுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை மீனவர் சமூகங்கள் மேலே ஒரு பெரிய போர் தொடுக்கப்படும் போது அவர்கள் அந்த பாறையில் ஒரு 3 மாதம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அங்குள்ள மீன்களை பிடிச்சி, அங்குள்ள நண்டு, அங்குள்ள அந்த பாறையை ஒட்டி இருக்கிற மாமிசங்களை பிடிச்சி அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இருக்காது, இது நடந்தது. விவேகானந்தர் நீந்தி போனது அது கட்டுக்கதை. ஆனால் பிரான்சிஸ் சேவியர் காலத்தில் மீனவர் சமூகங்கள் எல்லாரும் அந்த பாறையில் தப்பி உயிர் பிழைச்சது வரலாறு. ஸ்ரீபாத பாதையாக இருக்கிறது சமணர்களுடைய பாதம் அப்படின்றது டிஎஸ் ஸ்ரீபால் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம திகம்பர ஜெயின் தமிழ் சமணர்கள் எல்லாமே திகம்பர சமணர்கள் தான். இந்த திகம்பர சமணரில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் டிஎஸ் ஸ்ரீபால் எழுதியிருக்கிறார். இப்போ இந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமண பௌத்த அடையாளங்கள் ரொம்ப 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 ஆழமாக இருக்கும். ஏன்னா 1200 கிறிஸ்துவுக்கு பின்னாடி 1200 வருஷம் வரைக்கும், கிறிஸ்துவுக்கு முன்னாடி 200 வருஷம் வரைக்கும், இல்லை பொது ஆண்டுக்கு முன்னாடி 200 வருஷம் வரைக்கும், பொது ஆண்டுக்கு பின்னாடி 1200 வருஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக சமண பௌத்த தடயங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த, ஒரு குறிப்பிட்ட மதம் என்னுடைய இடம்னு சொல்கிறதுக்கு அது வரலாற்று ரீதியாகவே முரணாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தமிழில் பெரிய ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொன்னோன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி சொல்லுவோம். அதில் சிலப்பதிகாரம் சமண காப்பியம், குண்டலகேசி பௌத்த காப்பியம், இதில் சீவசிந்தாமணி அதுவும் சமண காப்பியம். நீங்கள் வளையாபதி குண்டலகேசியும் முழுசாக கிடைக்கல. இப்போ இந்த ஐம்பெருங்காப்பியங்களுமே ஒரு இந்து காப்பியங்கள் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மலையை இது ஒரு அடையாளமாக மாற்றப்படுறது அது ஒரு ஒற்றை கலாச்சாரமாக மாற்றப்படுறது அது ஒரு இந்து வலதுசாரி அரசியலாகத்தான் நம்ம பார்க்க முடியும்.